இந்த டப்பா ட்ரக்ல பில்லாவ மொபைலை எங்க வச்சிருக்கான்? எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்க மொபைல்? பேக் சைடு. ஒருவேளை பில்லாவோட மொபைல் பேக் சைடுல இருந்தா செக் பண்ணி பார்த்துடலாம். என்ன போன் கிடைச்சதா? கிடைக்கலையா? தேடி தேடி கலைச்சு போயிட்டான். ஆனா போன் கிடைக்கல. ஒருவேளை போன் பேக் சைடுல இருக்கலாம். சரி, ஒரு வேலை பண்ணலாம். நான் போய் பேக் சைடுல செக் பண்றேன். அவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அட, இங்க இத்தனை கார்ட்டன்ஸ் இருக்கு. அந்த பில்லாங்கிற கார்ட்டூன் எந்த கார்ட்டன்ல போனை வச்சிருக்கானோ? என்ன பண்றதுன்னு தெரியல. இவ்ளோ பெரிய ட்ரக்ல போனை தேடுறது யானை வயித்துல எறும்ப தேடுற மாதிரி. இந்த இடம் தான். நிறுத்து. யாரு வராங்க? God, கர்ணம் பிரீதா வந்துட்டாங்க. பிருத்வி, பிருத்வி. இந்த முட்டாள் மகாராணி என் உடம்புல இருக்க மொத்த ரத்தத்தையும் உரியறதுக்கு முன்னாடி நானே என் உடம்புல இருந்து ஒரு பாட்டில் ரத்தத்தை எடுத்து அவகிட்ட கொடுத்துறேன். இல்லனா அவ அழ ஆரம்பிச்சு பெரிய டிராமா பண்ண ஆரம்பிச்சிருவா. இவ்வளவு கரண் பிரீதா வந்துட்டாங்க. Damn it. இப்ப என்ன பண்றது? இந்த டப்பா ட்ரக்ல எங்க ஒளியறது? இன்னைக்கு நான் மாட்ட போறேன். என் பிரீதா என்ன பாத்துற போறா. Oh God, இப்ப நான் என்ன பண்றது? நான் நிக்கிற இடத்துல ஒருவேளை அவங்க வந்துட்டாங்கன்னா, இவங்க மட்டும் என்ன இங்க பாத்துட்டாங்கன்னா, அப்புறம் நான் என்ன சொல்லுவேன்? அந்த பக்கம் பாரு. பிரீதா, அங்க போய் பார்க்கலாம் வா. என்ன டோர் திறந்திருக்கு? ஆமால, எப்படி இது திறந்திருக்கு? என்ன? டக்குன்னு செக் பண்ணிடலாம். ஆக்சிடென்டல் ப்ராப்பர்ட்டி இங்க யாராவது வந்துட்டாங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். பாரு. இவ்வளவு பெரிய ட்ரக்ல மொபைல் எங்க வச்சிருப்பான்னு தெரியலையே. ஒன்னு பண்றேன், உள்ள போய் பார்க்கறேன்.
பிரீதா, ஆ கிடைச்சதா? ஃபோன் இங்க எங்கேயுமே இல்ல. கிடைக்கலையா? அப்படின்னா அது எங்க போயிருக்கும்? சரி வா, நாம பின்னாடியும் போய் பாத்துடலாம். சரி வா. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. இங்க பின்னாடி எப்படி ஃபோன் கிடைக்குங்கிற? ஐ நோ, ஆனா நம்ம இங்க வந்துட்டோம்ல, எல்லா இடத்தையும் செக் பண்ணிடலாம். ஃபோன் இல்லைனாலும் வேற ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைச்சதுன்னா? சரி, நீயும் இவ்வளவு தூரம் சொல்ற, Yeah. செக் பண்ணி பாத்துடலாம். ம். மெதுவா பாத்து மெதுவா. பாத்து. நீ ஒண்ணு பண்ணு, யாராவது வராங்களான்னு பாரு, நான் செக் பண்றேன். இல்ல இல்ல, நான் கூட மேல வரேனே. எவ்வளவு பெரிய இடம், எங்கேயாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா? ஓகே. சரி, கை கொடு. மெதுவா வா, ஸ்லிப் ஆயிட போகுது. ஒண்ணுமே புரியலையே. ஸ்ருதியும் போன் எடுக்க மாட்டேங்கிறா, பிரீதாவும் போன் எடுக்க மாட்டேங்கிறா. இவங்க எப்பவும் இப்படி பண்ண மாட்டாங்களே. ரெண்டு பேரும் புத்திசாலி பொண்ணுங்க தானே. நான் போன் பண்ணா ஒரு வாட்டி போன் எடுத்து பேசலாம்ல. இன்னைக்கெல்லாம் எத்தனை வாட்டி அவங்களுக்கு போன் பண்ணிட்டேன். என் காலை பார்த்து ஒரு வாட்டி கூட அவங்க போன் பண்ணவே இல்லை. என் பொண்ணுக்கு நிச்சயமா அப்படிப்பட்டவங்க இல்ல. நான் போன் பண்ணா எடுக்காம இருக்கவே மாட்டாங்க. ஏதோ பிரச்சனை இருக்குன்னு என் மனசுக்கு ஏன் தான் தோணுதுன்னு தெரியல. கரீனாவும் எதுவும் தெளிவா சொல்லல. ராக்கியும் பேச்ச மாத்தி பேசுறாங்க. ஒருவேளை நான் எதுவும் பயப்படக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி பேசினாங்களா, இல்ல எதையாவது மூடி மறைக்கிறாங்களா? நான் டென்ஷன் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி பேசினாங்களோ இருக்கும். அவங்களும் ஒரு அம்மா தானே. குழந்தைகளை நினைச்சு நம்ம எதையாவது கற்பனை பண்ணி பயப்படுவோம்னு அவங்களுக்கு தெரியும்ல. ராக்கி கிட்ட பேசும்போதே எனக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கணும். நான் அவங்க பேச்சை நம்பி இருக்கவே கூடாது. என் உள் மனசுக்கு சொல்லுது, என் பிள்ளைங்களுக்கு ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. அவங்க எவ்வளவு வேணாலும் அந்த குடும்பத்தையும் அந்த வீட்டு ஆளுங்களையும் நேசிக்கட்டும். ஆனா எனக்கு கண்டவங்களுக்காக ஏன் குழந்தைங்க கஷ்டப்படுறத நான் அனுமதிக்க மாட்டேன். உதவி பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் தான் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன்ல, அங்க போய் அவங்கள சமாதானப்படுத்துங்கன்னு சொன்னேன். ஆனா அவங்களுக்காக உயிரை கொடுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. என் பொண்ணுங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க தான். என் பொண்ணுங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நான் அந்த ராக்கிய மன்னிக்கவே மாட்டேன். எப்பவும் மன்னிக்க மாட்டேன். இது வரைக்கும் செக் பண்ணி பார்த்து எதுவுமே கிடைக்கல. ஆனா நீ செக் பண்ணலாம்னு சொல்றதுனால இந்த பாக்ஸஸையும் செக் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த பாக்ஸஸ்லயும் இருக்காது. இருந்தாலும் செக் பண்ணி பார்த்துடலாம். நாம இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல எப்படியும். ஓகே சரியா? Fine. ஏன்னா ஒருவேளை பாக்ஸ் மேல வச்சிருக்கலாம், ஸ்லிப் ஆகி உள்ள விழுந்திருக்கலாம். யாருக்கு சரி சரி, தெரியும்? செக் பண்ணிக்கோ. ஃபிளாஷ் ஆன் பண்ணிக்கிறேன். வா. என்ன சத்தம் அது? ஏதோ ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சுல. நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்ல இல்ல, அப்புறம் நான் மட்டும் தனியா இங்க என்ன பண்ணுவேன்? நானும் வரேன். சரி, ஒரு நிமிஷம் இரு. வா.
அட என்னம்மா நீ உன்னத்தாமா கண்ணு தெரியலையா? ரோட்ல யாருமே இல்ல. ஐயோ என் வண்டியவே நாசம் பண்ணிட்டியே. நான் இப்ப என்ன பண்றது? இங்க ஓடுற. ஐயோ ஓடிட்டாலே. பாருங்க எப்படி எல்லாம் இருக்காங்க. ஓ, என்னாச்சு? என்ன சார், என் வண்டியவே நாசம் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு அடி ஒன்றும் படலையே? எனக்கு ஒண்ணும் இல்ல சார், நல்ல வேளை கடவுள் காப்பாத்திட்டாரு. கரெக்ட் டைம்ல தப்பிச்சிட்டேன். இல்லைன்னா இன்னைக்கு அவன் என்ன கொல்லாம போயிருக்க மாட்டா. எங்கிருந்து தான் வர்றாலோ தெரியல. ஏதாவது கேடு கெட்ட பணக்காரனோட பொண்ணா இருப்பா. அந்த பொண்ணு குடிச்சிருக்கா சார். உங்களுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்ல மேடம், தேங்க்ஸ் மேடம், நான் பாத்துக்கிறேன். ஓ காட், என் ஃபோன் வண்டியில இருக்கு. அண்ட் கர்ணம் பிரீதா வண்டி செக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என் ஃபோன் கிடைச்சிட்டா அந்த நேரத்துல பிருத்வி கால் பண்ணணும். இன்னும் அழுத்தி பிடி ஜானகி. அம்மா, உங்க தோள்பட்டையில தான் உங்களோட மொத்த கவலையும் கட்டி கட்டியா இருக்கு. விட்டா பெருசா வெடிச்சிடும் போல இருக்கு. என்ன ஜானகி, என்னோட மருமக தலையில கூட நிறைய டென்ஷனை தூக்கிட்டு சுத்திட்டு இருந்தா அவளோட மாமியாரான எனக்கு இப்படி ஆகாம என்ன ஆகும்? அந்த காலத்துல ஒன்னு சொல்லுவாங்க, மாமியாருக்கும் மருமகளுக்கும் அப்படி ஒரு சம்மந்தம் இருக்குமா. மருமகளுக்கு ஏதாவது ஆனா மாமியாருக்கு அதோட பாதிப்பு தெரியுமா. அதோட எனக்கு ஊன் டென்ஷன் வேற இருக்குல்ல. கொஞ்ச நேரம் முன்னாடி நீ கூட தானே சொன்ன ஸ்ருதி போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பாளோ என்னமோன்னு சொன்னேன். அதுவும் சேர்ந்துருச்சு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இந்த ஸ்ருதி யார் பக்கம்? ஒரே நேரத்துல இவ்வளவு கவலைகளோட பாரத்தை வயசான தோல்ல சுமந்தா என்னால தாங்க முடியாதுப்பா. அம்மா, நீங்க அக்காவை பத்தி எதுவும் சொல்லாதீங்க. அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க. ஸ்ருதியை பத்தி நல்லாவே தெரியும். அம்மா, ஸ்ருதி ஒரு குழந்தை, ஓடி ஆடி விளையாடுற வயசு. அவ யாருக்கு டென்ஷன் தரப்போறா? நான் உனக்கு கேட்கட்டுமா? சரளாவை பத்தி ஏதாவது சொன்னா உனக்கு எதுவும் பிடிக்க மாட்டேங்குதுல்ல? ஸ்ருதியை பத்தி சொன்னாலும் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. சரி, சொல்ல மாட்டேன். நான் அவங்கள பத்தி டென்ஷனே ஆக மாட்டேன். இப்ப எனக்கு நல்லா ஆயிடுச்சு. போதும், நீ போய் என்னோட வைத்தியத்துக்கான மருந்து இருக்குல்ல, அதை கொண்டா. எது? என்னோட காஃப் சிரப்பை கொண்டா. இல்ல இல்ல, நான் போக மாட்டேன். சரளாக்காக்கு இது சுத்தமா பிடிக்காது. அதுவும் நான் காஃப் சிரப்பு கொண்டு வந்தா என்ன செமையா திட்டுவாங்க. ஓஹோ, உன்னோட சரளாக்காவா? உன்னோட ஸ்ருதியா? அப்ப நான் உனக்கு எதுவும் இல்லல்ல? நான் இந்த வீட்டு பெரிய மனுஷி, என் மேலதான் நியாயப்படி ரொம்ப அன்பு இருக்கணும். ஆனா உனக்கு என் மேல அக்கறையே இல்ல. அப்படியெல்லாம் இல்லம்மா, எனக்கு எல்லார விட உங்களை தான் ரொம்ப அது சரி, பிடிக்கும். நிறைய அன்பு வச்சிருக்கேன்னா அதை வெளிப்படுத்தி ஆகணும். இங்க பாரு ஜானகி, என்னோட இந்த வலிக்கான வைத்தியம் ஒண்ணுதான். என்னால இதுக்கு மேல டென்ஷனை தாங்க முடியாது. எனக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கோ, நான் உன்கிட்ட கேட்கவே மாட்டேன். போய் காஃப் சிரப்பு கொண்டு வா. சரி, நான் கொண்டு வரேன். நீ ஏறாத, நான் ஹெல்ப் பண்றேன். நீ போ, எனக்கு ஹெல்ப்லாம் தேவையில்ல. ஓகே, பார்த்து ஜாக்கிரதை. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நான் நான் தான் ஹெல்ப் பண்றேங்கறல. எனக்கு ஏற தெரியும். பிரீதா விழுந்துற போற, ஜாக்கிரதை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிரீதா சொன்னா கேளு. பிரீதா, பிரீதா நான் தான் சொல்றேன்ல ஹெல்ப் பண்றேன்னு. ஹே, பாத்து.
நான் யோசிக்கிறது தான் நீயும் யோசிக்கிறியா? இல்லையே, நான் எதை பத்தியும் யோசிக்கலையே. ஏன் ஏன் நீ யோசிக்கல? ஏன் யோசிக்கலன்னா, நான் எதுக்கு கண்டதையும் யோசிக்கணும்? ஏய், என்ன சொல்ற? யோசி. சரி, நீ யோசிக்காத. நான் என்ன யோசிக்கிறேன்னா, அந்த ஆக்சிடென்ட் நடந்தது இல்ல, அதை வேணும்னே தான் செஞ்சிருக்கணும், நம்ம 2 பேரை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக. ஆக்சிடென்ட்? நீ ஆக்சிடென்ட் பத்தி யோசிச்சுட்டு இருந்தியா? ஆஃப் கோர்ஸ், ஆக்சிடென்ட் பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீ எதை பத்தி யோசிச்சுட்டு இருந்த? ஆக்சிடென்ட் பத்தி தான். சரி வா, மொபைல தேடலாம். இந்த நேரத்துல யார் வந்திருக்கிறது? எதுக்கு எப்படி பெல் அடிக்கிறாங்க? நீங்களா? இந்த நேரத்துல எங்க வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க கொஞ்சம் வழியை விடுறீங்களா? நான் ராக்கி கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. எவ்வளவு தைரியம் தான் நீங்க என்கிட்ட இப்படி பேசுவீங்க? இது என்னோட வீடு. எங்க எனக்கு தோணுதோ அங்க நான் நிப்பேன். நீங்க என்கிட்ட எங்க நிக்கணும்னு சொல்லாதீங்க. கரீனா, இது உங்க வீடுன்னு எனக்கும் நல்லா தெரியும். ஆனா நீங்களும் வீட்டுக்கு வந்த விருந்தாளியே மதிக்கிறதுக்கு கத்துக்கோங்க. கொஞ்சமாவது அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க. உங்களுக்கு தான் மரியாதைனா என்னன்னு தெரியாதே. நீங்க உள்ள வாங்க. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன்ல என்கிட்ட பேசின விதத்துல பிரீத் அங்க ஜெயில இருக்கிறா, ஆனா ஸ்ருதி இங்க இருக்கிறான்னு சொன்னீங்க. ஒரு அம்மாவா நான் எந்த அளவுக்கு பயந்து போனேன்னு தெரியுமா? எனக்கு எவ்வளவு டென்ஷனா இருந்துச்சு தெரியுமா? ஆனா நீங்க, உங்களுக்கு இத பத்தில எந்த கவலையும் கிடையாது. உங்ககிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட். நான் என் 2 பொண்ணுங்களையும் இங்க உங்க வீட்டுல இருக்கிறதுக்கு எதுக்காக இங்க அனுமதிச்சேன்? ஏன்னா எனக்கு தெரியும் உங்களுக்கு அவங்க 2 பேரோட உதவி இப்ப தேவைப்படுதுன்னு. உங்க குடும்பத்துக்கு அவங்க 2 பேரும் இப்ப தேவை. நீங்க அவங்கள பொண்ணுங்களா நினைக்கிற மாதிரி அவங்களும் உங்களை ரொம்பவே நேசிக்கிறாங்க. ஆனா என் 2 பொண்ணுங்களும் இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. என் பொண்ணுங்களை நான் கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன், அவ்வளவுதான். ப்ளீஸ் கூட்டிட்டு போங்க, தாராளமா கூட்டிட்டு போங்க. நான் சொன்னதை நீங்க ஒழுங்கா கவனிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் போன்ல உங்க 2 பொண்ணுங்களும் இங்க இல்லன்னு சொன்னேன். கரீனாக்கா ப்ளீஸ். ப்ளீஸ் என்ன அண்ணி? ப்ளீஸ் என்ன? உங்களுக்கு கேட்கலையா? இவங்க என்கிட்ட எப்படி பேசினாங்க? என்கிட்ட சைடுல நகருங்கன்னாங்க. இது என்னோட வீடு. எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பண்ணுவேன். என்கிட்ட இதெல்லாம் சொல்றதுக்கு இவங்க யாரு? கரீனாக்கா, இவங்க உங்களை எதுவும் தப்பா சொல்லலையே, உண்மையை தானே சொன்னாங்க. இவங்க ஒரு அம்மா. நீங்க இவங்க கிட்ட போன்ல பேசின விதம் இருக்கே, அதை கேட்ட டென்ஷன் ஆகாம இருக்குமா? இவங்க இடத்துல நான் இருந்தாலும் நிச்சயமா டென்ஷனா இருப்பேன்க்கா. நான் உங்ககிட்ட கரீனாக்கா தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்கன்னு சொன்னேன். ஆனா நீங்க கேட்காம சொல்லிட்டீங்க. நான் ஏதாவது தப்பா சொன்னேனா? போன்ல சரியா தானே சொன்னேன். ஆனா நீங்க எல்லாத்தையும் அமைதியா இருங்க. நீங்க 2 பேரும் கொஞ்சம் சண்டை போடாம இருங்க. உங்க சண்டைக்கு நான் காரணமாக விரும்பல. நான் என் பொண்ணுங்களை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். நீங்க அவங்களை இப்பவே கூப்பிடுங்க, அவ்வளவுதான். என்ன ஆச்சு உங்களுக்கு? ஒரு விஷயம் சொன்னா உங்களுக்கு புரியாதா? எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது? உங்க 2 பொண்ணுங்களும் இங்க இல்ல. கரீனாக்கா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சரளா கிட்ட பேசிக்கிறேன், நீங்க அமைதியா இருங்க. கொஞ்சம் கேளுங்க. எனக்கும் கரீனாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன் 2 பொண்ணுங்க உங்களோட பொறுப்பு. உங்களை நம்பிதான் அவங்க 2 பேரையும் நான் இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். நீங்க இப்ப எனக்கு பதில் சொல்லுங்க. என்னோட 2 பொண்ணுங்களும் இப்ப எங்க? அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. இப்பவே பதில் சொல்லுங்க. ஸ்ருதி, நீ என்கிட்ட பேசவே பேசாத. நான் எத்தனை வாட்டி போன் பண்ணேன், நீ ஏன் போன் எடுக்கல? நான் எவ்வளவு பயப்படுவேன்னு உனக்கு தெரியாதா? எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்போ நீ இதே மாதிரி இரு. என்ன அம்மா, ஐ அம் சாரி மா. நான் நல்லா இருக்கேன்மா. என்ன பாக்குறீங்கல்ல, நான் நல்லா இருக்கேன். எனக்கு எதுவும் இல்ல. எனக்கு எதுவும் ஆகல. ப்ளீஸ் பயப்படாதீங்க. எனக்கு எதுவும் ஆகாது. உன் கையில என்ன அடிபட்டு இருக்கு? அது சரளா, இதெல்லாம் எங்க தப்புதான். எங்களாலதான் இந்த மாதிரி. கரெக்ஷன் அண்ணி, கரெக்ஷன். நம்ம எதுக்கும் காரணம் இல்ல, இவதான் காரணம். இவ அங்க அடிதடி பண்ணிருக்கா, அதனால இவளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.